NetSecure ஒரு முன்னணி நிதி நிறுவனமாக சைபர் பாதுகாப்பு முக்கிய முன்னுரிமையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் தீங்கிழைக்க விரும்பும் துஷ்டர்கள் அதன் நெட்வொர்க்கை உடைக்க முயன்றனர். ஆனால் எல்லா தாக்குதல்களும் ஒன்றுபோல் இருந்திருக்கவில்லை. அச்சுறுத்தல் நடிகர்கள் பல்வேறு நோக்கங்களும் உத்திகளும் கொண்டு வந்தனர். செய்தி அடிப்படையிலான அச்சுறுத்தல் மெயில் பேஸ்ட் த்ரெட் வெக்டர். இது அனைத்தும் ஒரு மின்னஞ்சலுடன் தொடங்கியது. NetSecure இன் நிதி மேலாளர் பிரியா நிறுவனம் CEO இடமிருந்து வந்ததாக தோன்றும் ஒரு அவசரமான மின்னஞ்சலை பெற்றார். அந்த மின்னஞ்சல் ஒரு பெரிய தொகையை வங்கியிலிருந்து மாற்ற அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டது. வின் கையொப்பம், நிறுவன லோகோ, உரையாடல் முறை அனைத்தும் உண்மையாகவே இருந்தது. ஆனால் ஏதோ சந்தேகமாக இருந்தது. இது ஒரு phishing அட்டாக். துஷ்டர்கள் மோசடி மின்னஞ்சல்களை அனுப்பி ஒரு பணியாளருக்கு ஏமாற்று குறுக்கு போட முயன்றனர். பிரியா அவசரத்துடன் IT குழுவை தொடர்பு கொண்டார். IT குழு விரைவாக மின்னஞ்சலை சரிபார்த்தது மற்றும் அது போலியானது என்பதை உறுதிப்படுத்தியது. இமெயில் ஃபில்டரிங் சிஸ்டம்ஸ் இதுபோன்ற தாக்குதல்களை கண்டறிந்து எதிர்கால முயற்சிகளை தடுக்க உதவியது. பேசிங் அட்டாக் இது ஒரு சோசியல் என்ஜினியரிங் அட்டாக் ஆகும். இதில் தாக்குதலாளர்கள் உண்மையான அமைப்புகளைப் போல நடித்து பயனர்களிடமிருந்து உணர்வுபூர்வமாக தகவல்களை திருட முயற்சிப்பார்கள். வயர்டு நெட்வொர்க் தாக்குதல். வயர்டு நெட்வொர்க் அட்டாக் ஒரு வாரம் கழித்து இன்னும் ஒரு ஆபத்தான முயற்சி நடந்தது. அர்ஜுன் எனும் ஹேக்கர் போட்டி நிறுவனத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு NetSecure கிளையில் பார்வையாளர் போல் நடித்து உள்ளே நுழைந்தான். எதிர்பாராத விதமாக அவன் வரவேற்பறையில் உள்ள ஒரு மேசையின் கீழ் இருந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தி தனது லேப்டாப்பை நிறுவனத்தின் உள்ளமைப்பு நெட்வொர்க்குடன் இணைக்க முயன்றான். ஆனால் NetSecure பிசிக்கல் செக்யூரிட்டி மேஜர்ஸ் இந்த முயற்சியை தடுத்தது. பாதுகாப்பு கண்காணிப்பாளர்கள் அவரது செயல்பாடுகளை கவனித்தனர், மேலும் சர்வேலன்ஸ் கேமராஸ் அவரது செயலை பதிவு செய்தன. நெட்வொர்க் அக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் தன்னியக்கமாக அந்த முறைகேடான சாதனத்தை கண்டறிந்து அதை உடனடியாக முடக்கிவிட்டது. வயர்டு நெட்வொர்க் அட்டாக் இது ஒரு தாக்குதல் வகை. இதில் துஷ்டர்கள் நேரடியாக நிறுவனத்தின் நெட்வொர்க் போர்ட்களை பயன்படுத்தி உள்ளமைப்பு அமைப்புகளில் ஊடுருவ முயற்சிப்பார்கள். வயர்லெஸ் நெட்வொர்க் தாக்குதல். வயர்லெஸ் நெட்வொர்க் அட்டாக். அர்ஜுன் இம்முறை இன்னும் சிக்கலான முறையில் முயற்சி செய்தான். அவன் NetSecure கோர்ப் அலுவலகத்திற்கு வெளியே காரில் அமர்ந்து வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் களை ஸ்கேன் செய்தான். பாதுகாப்பற்ற வயர்லெஸ் நெட்வொர்க்குகள் ஹேக்கர்களுக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் NetSecure கோர்ப் WPA3 என்கிரிப்ஷன் மற்றும் மைக் அட்ரஸ் ஃபில்டரிங் ஆகிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருந்தது. அது மட்டுமல்ல, அர்ஜுன் ப்ளூடூத் அட்டாக் முயற்சி செய்து அருகிலிருந்த சாதனங்களை உடைக்க திட்டமிட்டான். ஆனால் அனைத்து NetSecure பணியாளர்களின் சாதனங்கள் சிரம் பாஸ்வேர்ட்ஸ் மற்றும் எண்ட்-பாயிண்ட் புரோடெக்ஷன் சிஸ்டம்ஸ் மூலம் பாதுகாக்கப்பட்டிருந்ததால் அவனது முயற்சி தோல்வியடைந்தது. வயர்லெஸ் நெட்வொர்க் அட்டாக் இது பாதுகாப்பற்ற வைஃபை மற்றும் ப்ளூடூத் இணைப்புகளை பயன்படுத்தி அமைப்புகளில் ஊடுருவ முயற்சிக்கும் தாக்குதல் ஆகும். NetSecure அர்ஜுன் தனது கடைசி முயற்சிகளை மேற்கொண்டான். தீங்கிழைக்கும் கோப்பு மலிஷியஸ் ஃபைல். அர்ஜுன் இந்த முறை மால்வேர் தாக்குதல் நடத்த திட்டமிட்டான். அவன் பிரியாவிற்கு PDF கோப்பு அனுப்பி அதை ஒரு நிதி அறிக்கை போல தோற்றமளிக்கச் செய்தான். கோப்பு திறக்கப்பட்டால் அதை செயல்படுத்தி கோப்புகளை குறியாக்கி அதிகளவான பணம் கோர முடியும். ஆனால் எண்ட்-பாயிண்ட் புரோடெக்ஷன் சிஸ்டம் கோப்பின் நடத்தை மதிப்பீடு செய்து அதில் உள்ள தீங்கிழைக்கும் குறியீட்டை கண்டறிந்தது. கோப்பு உடனடியாக குவாரண்டைன் செய்யப்பட்டது. ஃபைல் பேஸ்ட் அட்டாக் இது ஒரு தாக்குதல் வகை ஆகும். இதில் மால்வேர் கோப்புகளின் மூலமாக அமைப்புகளை பாதிக்க முயற்சி செய்யப்படும். தொகுப்புகள் மற்றும் இணைப்பு சாதனங்கள். ரிமூவபிள் டிவைசஸ். அர்ஜுன் தனது இறுதி முயற்சியாக USB ஐ பயன்படுத்தினான். அலுவலக பார்க்கிங் பகுதியில் கான்ஃபிடென்ஷியல் ஃபைனான்சியல் டேட்டா என எழுதப்பட்ட USB ஐ விட்டுவிட்டு ஊழியர்கள் அதை பயன்படுத்துவார்கள் என்று எண்ணினான். ஆனால் NetSecure கோர்ப் இது போன்ற சோசியல் என்ஜினியரிங்களுக்கான முன்னேற்பாடுகளை செய்து வைத்திருந்தது. எண்ட்பாயிண்ட் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் எந்த அனுமதியில்லாத USB ஐ-க்கு அணுக முடியாமல் தடுத்தது. மேலுமாக IT குழு சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரெய்னிங் வழங்கி ஊழியர்களை இந்த போக்கை எதிர்கொள்வதில் விழிப்புடன் வைத்திருந்தது. USB அட்டாக் இது பிசிக்கல் டிவைஸ் அட்டாக் ஆகும். இதில் மால்வேர் உள்ளடக்கப்பட்ட USB சாதனங்கள் மூலம் அமைப்புகளை ஊடுருவ முயற்சிக்கப்படும். கிளவுட் மற்றும் சப்ளை செயின் தாக்குதல்கள். கிளவுட் அண்ட் சப்ளை செயின் அட்டாக்ஸ். அர்ஜுன் இப்போது கிளவுட் ஐ இலக்காக கொண்டான். அவன் மிஸ்கான்ஃபிகர்ட் ஐ தேடினான், ஏனெனில் கிளவுட் சிஸ்டம்ஸ் பாதுகாப்பின்றி இருந்தால் அவை ஹேக்கர்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஆனால் NetSecure கிளவுட் ஆக்சஸ் செக்யூரிட்டி புரோக்கர்ஸ் மற்றும் டேட்டா என்கிரிப்ஷன் ஆகியவற்றை பயன்படுத்தி தனது கிளவுட் ஐ பாதுகாத்திருந்தது. அதற்குப் பிறகு அர்ஜுன் சப்ளை செயின் அட்டாக் முயற்சி செய்தான். சாஃப்ட்வேர் இலக்காக கொண்டு மென்பொருட்களில் மைல்வேர் செலுத்த முயன்றான். ஆனால் NetSecure வெண்டர் மேனேஜ்மெண்ட் ஐ கடைபிடித்து செக்யூரிட்டி ஆடிட்ஸ், கோட் ரிவ்யூஸ்,
மற்றும் டிஜிட்டல் சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் போன்ற செயல்முறைகளை செயல்படுத்தியது. இதனால் அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டது. சப்ளை செயின் அட்டாக். இது ஒரு தற்பார்ட்டி அட்டாக் ஆகும். இதில் நிறுவனத்தின் களை ஊடுருவி இலக்கு அமைப்புகளை தாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நெட்செக்யூர் கோர் பல்வேறு சைபர் செக்யூரிட்டி களுக்கு எதிராக தன்னை காத்துக்கொள்ள ஒரு லேயர் செக்யூரிட்டி செயல்படுத்தியது. இமெயில் செக்யூரிட்டி, பிசிக்கல் ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ், எண்ட்பாயிண்ட் புரொடெக்ஷன் மற்றும் கிளவுட் மானிட்டரிங் ஆகியவற்றை உள்ளடக்கிய ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலம்